தனுஷ் நடிப்பில் கடந்த 2012ஆம் ஆண்டு திரைக்கு வந்த 3 திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறாததற்கான காரணத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியுள்ளார். இயக்குனர் செல்வராகவனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பின்னர் சினிமாவில் இயக்குனராக காலடி எடுத்து வைத்தவர் தான் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவர் இயக்கிய முதல் படம் 3. கடந்த 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இப்படத்தில் தனுஷ் நாயகனாக நடித்திருந்தார். அவருக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடித்திருந்த இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார். அவர் முதலில் இசையமைத்த படமும் இதுதான். 3 படம் ரிலீஸுக்கு முன்னர் பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்கு காரணம் அப்படத்தில் இடம்பெற்றுள்ள வைதிஸ் கொலவெறி பாடல்தான். அப்பாடல் ரிலீஸ் ஆன ஒரே நாளில் உலக அளவில் வைரல் ஆனது. அதே சமயத்தில் யூடியூபில் அதிக பார்க்கப்பட்ட பாடலாகவும் அது இருந்தது. அப்பாடலை தனுஷ் பாடியிருந்தார். அனிருத் இசையமைத்த முதல் பாடலும் இதுதான். கொலவெறி பாடலின் வெற்றியால் 3 படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை அப்படம் பூர்த்தி செய்யாத காரணத்தால் அந்த சமயத்தில் 3 தோல்வி படமாகவே அமைந்தது. இருப்பினும் அப்படத்தில் வரும் காதல் காட்சிகளுக்காகவே தனி ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. அன்றைக்கு தோல்வி அடைந்த இப்படம் அண்மையில் ரீரிலீஸ் ஆகி ஏகபட்ச வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் அப்படத்தில் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 3 படத்தின் தோல்வி பற்றி முதலாக பேசியுள்ளார். அதன்படி 3 படத்தின் தோல்விக்கு கொலவெறி பாடலும் ஒரு காரணம்தான் என அவர் கூறியிருக்கிறார். இது பற்றி அவர் கூறியதாவது, கொலவெறி பாடல் இவ்வளவு வைரலானதுக்கான காரணம் எங்களுக்கும் தெரியாது. அந்த பாடல் ஹிட்டானது படத்துக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. என்னை பொறுத்தவரை அந்த பாடலின் வெற்றி சர்ப்ரைஸ் அல்ல, ஷாக் தான். நான் படமாக சொன்னது வேற. ஆனால் அந்த பாட்டு வந்ததும் அந்த படத்தையே தூக்கி சாப்பிட்டுருச்சு. அந்த படத்தை எல்லாத்துலேயும் ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்று கூறியிருக்கிறார்.